மதிப்பிற்குரிய தோழர் அமல்ராஜ் அவர்களுக்கு முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்க நிகழ்வை ஆண்டுதோறும் ஒருங்கிணைத்து வருகிற ஐந்திணை மக்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், தேவதாஸ் அவர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சந்திரபோஸ் அவர்கள் இன்று நம்மிடத்திலே இல்லை என்றாலும் கூட அவர் ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ள தோழர்களை, தலைவர்களை ஆளாக்கி விட்டிருக்கிறார் என்பதற்கு சான்று இந்த நிகழ்வு. தேவதாஸ் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய தோழர்களின் களப்பணிகள் உள்ளபடியே நான் இந்த நேரத்தில் மறைந்த எனது அருமை தோழர் தியாகி இமானுவேல் பேரவையின் நிறுவனர் பூ சந்திரபோஸ் அவர்களுக்கு லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அவருடைய வளர்ப்பு, அதனால்தான் ஐந்திணை மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் அமல்ராஜ் அவர்களை நினைவு கூர்ந்து இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த நேரத்தில் சந்திரபோஸ் அவர்களை நினைத்து பெருமைப்படுவோம். ஐந்திணை மக்கள் கட்சி என்று கட்சிக்கு பெயர் சூட்டியிருப்பதிலிருந்தே சந்திரபோஸ் அவர்களை பரந்த பார்வையை, தொலைநோக்கு பார்வையை நாம் புரிந்து கொள்ள முடியும். தொடக்கத்தில் அவர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் பெயரில் ஒரு பேரவையை உருவாக்கி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இமானுவேல் சேகரனாரின் தியாகங்கள் குறித்த விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு பலரும் அவரை உரிமை கோரலாம். அவருடைய இமானுவேல் சேகரனாருடைய வாரிசுகள் என்று அறிவித்துக் கொள்ளலாம். ஆனால் அவரை கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்த்த பெருமை, அவருடைய ஈகத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த பெருமை, அவர் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார் என்கிற உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமை தோழர் சந்திரபோஸ் அவர்களின் தலைமையிலான தியாகி இமானுவேல் பேரவைக்கு தான் சாரும். இதை யாரும் மறுக்க முடியாது. அவரிடமிருந்துதான் நான் இமானுவேல் சேகரனார் அவர்களை பற்றி நிறைய தெரிந்து கொண்டேன். ஏராளமான போராட்ட களங்களில் அவரோடு நான் கைகோர்த்து நின்றிருக்கிறேன். பாதிக்கப்படுகிற மக்களை உணர்வுடன் களத்தில் போய் நானும் அவரும் சந்தித்திருக்கிறோம். நாங்கள் சந்திக்காத காவல்துறை அதிகாரிகள் இல்லை, அந்த காலத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் இல்லை. அந்த சூழலில் எனக்கு காவல்துறையை அச்சுறுத்தல் வந்தபோது நக்சல்வாதிகளுக்கு அடைக்கலம் தருகிறான் திருமாவளவன் என்று என்னை தேடி பின்தொடர்ந்து என்னை சிறைப்படுத்த முயன்ற போது மதுரை கோயில்பாளையத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தோழர் சந்திரபோஸ் அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஐயா நெடுமாறன், மருத்துவர் சேதுராமன் போன்றவர்கள் எல்லாம் அந்த நிகழ்விலே பங்கேற்றார்கள். அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த காவல்துறையினர் என்னை பின்தொடர்ந்து வந்து பாண்டியன் ஹோட்டல் அருகே வழிமறித்து என்னை கைது செய்த போது என்னோடு வந்த தோழர் சந்திரபோஸ் அவர்கள் போய் காவல்துறையை தடுத்தார், மறித்தார். ஏன் அவரை
கைது செய்கிறீர்கள் என்று கேட்டார். முதலில் அவர்கள் போலீஸ் என்று எங்களுக்கு தெரியாது, சிவில் உடை வந்திருந்தார். நாங்கள் எப்போதும் சேர்ந்து பயணிப்போம். நிகழ்ச்சி முடிந்ததும் உடனே பிரிந்து போய்விட மாட்டோம். மறுபடியும் உரையாடி கொண்டிருப்போம், விடிய விடிய பேசிக் கொண்டிருப்போம். பெருமாளையில் ஒரு முறை மொட்டை மாடியிலே உட்கார்ந்து விடிய காலை 5 மணி வரையில் 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இருந்திருக்கிறோம். இதெல்லாம் கடந்த கால நினைவு. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வந்து என்னை வழிமறித்து என்னை பிடித்து இழுத்த போது இவரும் உடனிருந்தார். அவர்கள் யார் என்ற கேள்வி இதெல்லாம் எழுப்பினார். நாங்கள் சிவகங்கை போலீஸ், இவரை கைது செய்ய வந்திருக்கிறோம். உடனே அவர் எதிர்த்து பேச நீயும் வா என்று அவரையும் சேர்த்து கைது செய்து கொண்டு போனார்கள். 2 பேரும் ஒரே வண்டியில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டோம். என்னை கொண்டு போய் கள்ளத்தூர் காவல் நிலையத்தில் போட்டார்கள். தோழர் சந்திரபோஸ் அவர்களை திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் அடைத்து வைத்தார்கள். இது ஒரு நிகழ்வு மட்டும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படித்தான் நாங்கள் இணைந்து பயணித்திருக்கிறோம், களப்பணி ஆற்றியிருக்கிறோம். காவல்துறையினரால் குறிவைக்கப்பட்டோம், கைது செய்யப்பட்டோம். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் அரசியலை பேசி பேசி நாங்கள் தெளிவை உருவாக்கிக் கொண்டோம். அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனையுள்ள, இடதுசாரி பார்வையுள்ள, மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளில் ஈடுபாடுள்ள அருமை தோழர் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்குகிற போது அந்த கட்சிக்கு அவர் வைத்த பெயர் ஐந்திணை மக்கள் கட்சி. பல பேருக்கு இந்த ஐந்திணை என்பது தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழர்கள் தமிழ் நிலத்தை 5 வகை நிலங்களாக பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. தேவேந்திர குலத்து மக்கள் மருத நிலத்தை சார்ந்தவர்கள் என்று மருத நிலம் என்கிற ஒரு திணையை மட்டும் உரிமை கொண்டாடிய போது இல்லை இல்லை, நாம் 5 மக்களுக்கும் ஆனவர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற உணர்வை வெளிப்படுத்தியவர் தோழர் சந்திரபோஸ் அவர்கள். நாம் குறிஞ்சி நிலத்து மக்களுக்கும் ஆனவர்கள், முல்லை நிலத்து மக்களுக்கும் ஆனவர்கள், மருத நிலத்து மக்களுக்கும் ஆனவர்கள், நெய்தல் நிலத்து மக்களுக்கும் ஆனவர்கள், பாலை நிலத்து மக்களுக்கும் ஆனவர்கள். இந்த 5 வகை நிலத்தை தான் ஐந்திணை என்று இலக்கியம் கூறுகிறது. குறிஞ்சி என்பது மலையும் மலையை சார்ந்த இடமும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்பது வயலும் வயலை சார்ந்த இடமும், நெய்தல் என்பது கடலும் கடலை சார்ந்த பகுதியும். இவற்றுள் இந்த 4 நிலங்களுக்குள் திரிந்து பாலையாக உருவாகும். பாலை நிலம் என்று தனியே பாலைவனம் போல் தமிழகத்தில் எந்த பகுதியும் கிடையாது. ஆனால் காலச்சூழலுக்கு ஏற்ப வறட்சி ஏற்பட்டால் இந்த 4 நிலங்களும் ஒன்று அல்லது 4 நிலங்களுக்குள்ளும் பாலை திணையாக மாறும். பாலை என்றால் இந்த 4 நிலங்கள் மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், வயலும் வயலை சார்ந்த இடமும், கடலும் கடலை சார்ந்த இடமும் என்று சொல்லுவதைப் போல பாலை நிலத்திற்கு நீங்கள் ஒரு நிலப்பரப்பை சொல்ல முடியாது. நெய்தல் பரப்பிலே வாழக்கூடியவர்கள் தான் மீனவர்கள். அவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான், வேறு யாரும் இல்லை. சாதியற்று வாழ்ந்த காலம் ஒன்று உண்டு. தமிழர்களிடையே சாதி இல்லை என்பதற்கு ஒரு சான்று போதும். என்ன சான்று என்றால், சாதி என்பதை தமிழ் சொல் இல்லை. அதுதான் சரியான சான்று. ஜாதி என்பது வடமொழியில் இருக்கிறது.
ஜா என்கிற வட சொல்லை நாம் சொல்லக்கூடாது, அந்த எழுத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதனால் நாம் சா என்ற எழுத்தை பயன்படுத்துகிறோம். ஜாதி என்பதை சா என்பது. ஆகவே ஜாதி என்பது வடபுறத்திலிருந்து வந்த ஒரு சொல். நம்மிடையே சாதி கிடையாது, ஜாதி கிடையாது. நாம் எல்லோரும் தமிழர்களாய் இங்கே வாழ்ந்தோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வரலாறு. இடைப்பட்ட காலத்தில் 1000 அல்லது 1500 ஆண்டுகளுக்கு இடையில்தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தன. நம்முடைய கண் முன்னாலேயே எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அதைத்தான் விசால் பாண்டியன் இங்கே சுட்டிக்காட்டி சொன்னார். திருமாவளவன் ஒரு கூட்டத்திலே பேசுகிற போது சொன்னார், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த 30 சமூக பிரிவினர்கள் இனி ஒரே மேடையில் தோன்ற முடியாத இருக்க முடியும். இன்றைக்கு நீ வேறு நான் வேறு என்று சொல்லுகிற அவலம் தலைவிரி தாடுகிறது. ஆனால் இமானுவேல் சேகரனாரின் அருமை புதல்வி அக்கா சுந்தரி அவர்கள் இங்கே சொன்னார், நாம் அப்படி பிளவுபட்டு கிடக்க கூடாது, நாம் எல்லோரும் ஒன்றாக நின்று நம்முடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும். அப்படித்தான் என் தந்தை வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கை அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை இங்கே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக உரையாக நம்மிடையே எடுத்து வைத்திருக்கிறார். தோழர்களே, தோழர் சந்திரபோஸ் அவர்கள் உருவாக்கிய அரசியல் அமைப்பு ஐந்திணை மக்கள் கட்சி. சாதி மதம் என்கிற வேறுபாடுகளை கடந்து சாதி பெருமை பேசுவதால் நாம் விடுதலை பெற்றுவிட முடியாது, முற்போக்கான சிந்தனைகளால் மட்டும்தான் மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று அவர் தன்னோடு கலந்து நின்ற தோழர்களை அரசியல்படுத்தியதன் விளைவுதான் இன்றைக்கு துணிச்சலாக அமல்ராஜ் அவர்களுக்கு ஐந்திணை மக்கள் கட்சி இந்த வீர வணக்க நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறது. தீ கம்யூனிஸ்ட் என்று எழுதுவார்கள் பத்திரிகைகளில், தீவிர கம்யூனிஸ்ட். அவர்களை நக்சல்வாதிகள் என்பார்கள். அரசியல் களத்தில் அவர்களை மார்க்சிய லெனினியவாதிகள், எம்எல் தோழர்கள் என்பார்கள். அவர்களோடு வெளிப்படையான உறவு வைத்துக் கொள்வதற்கு சராசரியான அரசியல்வாதிகள் விரும்ப மாட்டார்கள், பயப்படுவார்கள், தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வெடிகுண்டு செய்வார்கள், எரிகுண்டு செய்வார்கள், அவர்கள் அழித்தொழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அழித்தொழிப்பு நடவடிக்கை என்றால் மக்கள் விரோதிகளை படுகொலை செய்வது. அதுவே அந்த இயக்கத்தின் கொள்கைகள் ஒன்று. ஒரு இயக்கத்திற்கு அனிகிலேஷன் என்பதுவே ஒரு கொள்கையாக வரையறுத்துக் கொண்டார்கள் என்றால் அதுதான் நக்சல்வாதி இயக்கம். நக்சல்வாதி என்பது மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தின் பெயர். சாரு மஜும்தார் என்பவர் பிறந்த கிராமம் தான் நக்சல்வாதி. அவர் மார்க்சியம் என்பதிலிருந்து கூடுதலாக பாட்டாளி வர்க்கத்தை ஒருங்கிணைப்பதற்காக வழக்கமான சிபிஐ சிபிஎம் என்கிற கட்சியிலிருந்து மாறுபட்டு இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த பாராளுமன்றம் என்பது பன்றிகளின் தொழுவம், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் முதலாளித்துவ ஜனநாயகம், இது இலக்கியார்களுக்கும் முதலாளிகளுக்கும் தான் துணை போகும், ஏழை எளிய மக்களிடத்திலே வாக்குகளை பறிப்பதோடு அவர்களுக்காக இது எதுவும் செய்யாது. எனவே நாங்கள் மக்களை திரட்டி, பாட்டாளி வர்க்கத்தை திரட்டி, உழைக்கும் விவசாயிகளை திரட்டி அமைப்பாக்கி அரசியல்படுத்தி அவர்களின் எதிரிகளை எல்லாம் களை எடுத்து ஒரு புரட்சியை முன்னெடுக்க போகிறோம். எங்கே புரட்சிகர ஜனநாயகத்தை நாங்கள் வென்றெடுப்போம். நாடாளுமன்ற ஜனநாயகம் மக்களுக்கான ஜனநாயகம் இல்லை.
இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலம் வென்றெடுக்கப்படக்கூடிய அதிகாரம் அதானிக்கும் அம்பானிக்குமானதாகத்தான் இருக்கிறதே தவிர குடிசையில் பிறக்கிற முனியசாமிக்கோ முத்துசாமிக்கோ இல்லை. எனவே மக்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்க புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர இந்த தேர்தல் பாதை வேண்டாம். சொன்னவர் சாரும ஜும்தா. இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் வேண்டாம், புரட்சிகர ஜனநாயகம் வேண்டும். ஆயுத பயிற்சியின் மூலம் தற்காப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு மக்களின் பகைவர்களை களையெடுத்தல் வேண்டும். ஒவ்வொரு ஏரியாவோடும் ஒவ்வொருத்தர் மக்களுக்கு விரோதியாக இருப்பான். அவன் ஐடென்டிஃபை பண்ணணும், அடையாளம் தான். அவன் நிலக்கிழாராக இருக்கலாம், பெரிய முதலாளியாக இருக்கலாம், மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கலாம். அவன் இந்த மக்களை சுரண்டக்கூடியவனாக இருப்பான். அவருடைய கட்டுப்பாட்டில் 1000 வேலி 5000 வேலி என்று நிலப்படங்கள் இருக்கும். உழைக்கிற மக்களை சாதியின் பெயரால் பிளவுபடுத்தி அடக்கி ஒடுக்கி சுரண்டிக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஆட்களை அடையாளம் கண்டு அவர்கள் ஒவ்வொருவராக களையெடுக்க வேண்டும் என்பதுதான் அனிகிலேஷன், அழித்தொழிப்பு நடவடிக்கை. அவர்கள் இருக்கும் போதே மக்களை நம்மால் திரட்ட முடியாது. ஏனென்றால் அவர்களை கண்டு இவர்கள் அஞ்சுவார்கள். அவன்தான் நிலத்துக்கு உரிமையாளர், நம்மிடத்தில் நிலவில்லை. அவன்தான் விவசாய கருவிகளுக்கு உரிமையாளர். ஏரா இருந்தாலும், டிராக்டராக இருந்தாலும், மோட்டார் செட்டாக இருந்தாலும் எல்லாம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நம் கட்டுப்பாட்டில் கையும் காலும் தான் மிச்சம். உழைக்க முடியும். ஆகவே அவன் சொல்லுவதை கேட்க வேண்டும். அவன் சொல்லுகிற ஆட்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அவன் சொல்லுகிற கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும். இப்படித்தான் அந்த காலம் இருந்தது. அப்படிப்பட்ட முக்கியமான புள்ளிகளை அடையாளம் கண்டு அவர்களை அழித்தொழிப்பது அது ஒன்றும் குற்றமில்லை. அவர்களை அழித்தால்தான் உழைக்கிற மக்கள் பயமில்லாமல் வெளியே வருவார்கள், நீதிக்கு வருவார்கள், அரசியலுக்கு வருவார்கள், அமைப்பாளர்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர்தான் சாரும ஜும்தா. முதலில் சிபிஐ உருவானது, அதிலிருந்து சிபிஐ எம் உருவானது, அதிலிருந்து சிபிஐ எம்எல் உருவானது. அந்த சிபிஐ எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்தான் தோழர் அமல்ராஜ். சிபிஐ எம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சிகள், தேர்தல் களத்தில் இருக்கிற கட்சிகள். ஆகவே அவர்களுக்கு இந்த அழித்தொழிப்பு கொள்கையில் உடன்பாடு கிடையாது. அப்படிதான் செய்யக்கூடாது. அவர்களையும் அரசியல்படுத்த வேண்டும், அவர்களை மக்களுக்கானவர்களாக மாற்ற வேண்டும். இது அந்த கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு. அதிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு இல்லை, மக்களை அச்சத்திலிருந்து மீட்பதற்கு அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற புள்ளிகளை அவன் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் அவனை களையெடுக்க வேண்டும். அனிகிலேஷன், அழித்தொழிப்பு. அந்த இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு அந்த இயக்க அரசியலை உள்வாங்கிக் கொண்டு எங்கெல்லாம் நிலப்பரவத்துவ சக்திகள், பெரிய பெரிய நில பண்ணையார்கள் மக்களை அடக்கி ஆண்டு வருகிறார்களோ, அவர்களை உழைப்பை சுரண்டி வருகிறார்களோ, அவர்களை நாம் அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் சிபிஐ. அதுவே இன்றைக்கு பல குழுக்களாக மாறிவிட்டன. அவர்களைத்தான் நக்சல்வாதிகள் என்று அழைக்கிறது சமூகம். அவர்களைத்தான் தீவிர கம்யூனிஸ்டுகள் என்று அழைக்கிறது சமூகம். அவர்களைத்தான் தீவிரவாதிகள் என்றும் அழைக்கிறது சமூகம். உண்மையிலேயே அவர்கள் மக்களுக்காகத்தான் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர். ஆனால் அவர்களை மக்கள் விரோதிகளாக சித்தரிக்கிறது சமூகம். இன்றைக்கும் இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான பேர் ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் உள்ள பெருங்காடுகளில் ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள். யாருக்காக? பழங்குடி மக்களுக்காக. யாருக்காக?
தலித்துகளுக்காக, சாதியின் பேரால் இவர்கள் காலம் காலமாக ஒதுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், நிலமில்லாமல் கிடக்கிறார்கள், கல்வி இல்லாமல் கிடக்கிறார்கள், அச்சத்திலும் பீதியிலும் உழன்று கிடக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறார்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, கூலி நிர்ணயம் இல்லை. எதிர்த்து பேசினால் சவுக்கடி, கசையடி, கூலி உயர்வு கேட்டால் சாணிப்பால் கரைத்து வாயிலே ஊற்றுகிற கொடுமை, நிர்வாணப்படுத்தி கொடுமை செய்கிற கொடூரங்கள் அரங்கேறிய காலம். வாய் திறந்து பேச முடியாது. உழைத்த உழைப்புக்கு கூலி கேட்க முடியாது. என்ன கூலி கொடுக்கிறார்களோ வாங்கி கொண்டு போக வேண்டும். அதிகாலையே பண்ணைக்கு போக வேண்டும். அவன் திரும்பி வீட்டுக்கு போ என்று சொல்லுகிற வரையில் அவன் பண்ணையத்தில் கிடந்து அவன் உழைக்க வேண்டும். பாம்பு, பள்ளி, பூரான், பூச்சிகள் கடிக்காத நிலத்தை பாதுகாக்க வேண்டும். அவன் நிலத்தின் மடையில் உட்கார்ந்து மடை திறந்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். மடை திறந்து விட்டவனுக்கு பெயர்தான் மடையன், தொழிலாக பெயர். விவசாயத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கொடுமைகளில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு அவர்கள் ஆளும் வர்க்கம் அனைவரும் உழைக்கும் வர்க்கம். நீ என்ன சாதிக்கிறதா கூப்பிட்டு, ஆனா நீ உழைக்கிறவன் தான். உனக்கு ஆண்ட பரம்பரைங்கிறவன் 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு நீ உழைச்சாலும் சோறு, வேலை செய்தால்தான் சோறு. 2 தலைமுறையிலேயே வாழ்க்கை மாறி போய்விடுகிறது. எங்கிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தலைமுறையை நான் உரிமை கோருவது, ஆண்ட பரம்பரை என்கிற உரிமை. வெறும் கற்பனாவாதது, கனவுலக வாழ்க்கை, உழைக்கிற மக்களை ஏமாற்றுகிற ஒரு முயற்சி. போராட வேண்டும் என்கிற போர்க்குணத்தை வளர்க்காமல் இப்படி ஆண்ட பரம்பரை சாதி பெருமை சொல்லி இந்த மக்களை திசை திருப்புகிற முயற்சி. உண்மையான எதிரியை அடையாளம் காட்டாமல் சகோதரர்களையே உழைப்பவர்களையே எதிரியாக நிறுத்துவது. ஒரு உழைப்பை சுரண்டுகிறவன் யார்? உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன் யார்? இதை சொன்ன இயக்கங்கள் தான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். அம்பேத்கர் இயக்கங்கள் உருவாவதற்கு முன்பு, நாமெல்லாம் அம்பேத்கர் பெயரை சொல்லிக் கொண்டு வீதிக்கு வருவதற்கு முன்பு வெண்ணனிலே நின்று போராடியவர்கள் யார்? சீனிவாச ராவ் யார்? அவர் சாதியால் எந்த அடையாளத்தை கொண்டவர்? அவர் ஒரு பிராமணர், ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். தமிழ்நாட்டுக்கு வந்து அதிலும் குறிப்பாக கீழத்தஞ்சை பகுதியிலே பெரும் நிலக்கிழார்கள் எல்லாம் இந்த உழைக்கிற மக்களை ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறார்கள். மாடுகளை விட கேவலமாக நடத்துகிறார்கள். கூலி உயர்வு தருவதில்லை என்பதை அறிந்து அங்கேயே கிடந்து அந்த மக்களோடு மக்களாக மாறி அவர்களோடு சேர்ந்து நாட்டு நட, அறுப்பறுக்க, தாளடிக்க, மாடு மேய்க்க என்று அவர்களோடு கிடந்து வேலை செய்தவர்கள். அவர்கள் கொடுத்த பழங்கஞ்சியை உண்டவர்கள். அப்படி அவர்களிடத்தில் அரசியல் பேசி நீ உழைப்பதற்கு ஏற்ற கூலியை கேள், நாங்கள் இருக்கிறோம். ஒரு ஊரிலே செங்கொடியை ஏற்று நாங்கள் இருக்கிறோம். நெல் உற்பத்தி செய்யக்கூடியவன் சங்கம் வைத்திருக்கிறார். அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய உழைப்பாளர்களுக்கு சங்கம் இல்லை. நெல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கோபாலகிருஷ்ண நாயுடு, அவன் கட்டுப்பாட்டில் போலீஸ் இருக்கிறது, அவன் கட்டுப்பாட்டில் கலெக்டர் உள்ளிட்ட வருவாய் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவன் கட்டுப்பாட்டில் உள்ளூர் அரசியல்வாதிகளிலிருந்து பெரிய அரசியல்வாதிகள் வரை இருக்கிறார். அவன் வீட்டுக்கு பெரிய பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து போகிறார்கள். மணியக்காரர்களிலிருந்து கலெக்டர் வரை வந்தால் அவன் வீட்டில் சாப்பாடு, இளநீர், கறி, மீன். எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவனாக இருப்பான்? அவன் சங்கம் வைத்திருக்கிறான். உழைக்கிற மக்கள்
அவர் வருகிற போது ஒதுங்கிதான் நிற்க முடியும், ஒடுங்கிதான் நிற்க முடியும், வாய் திறக்க முடியாது, கூடி குறுகிதான் கிடக்க முடியும், காலில் விழுந்து கண்ணீரிட்டு கதறி கூலி கேட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் என்ற நிலைதான். இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மக்களுக்கு உச்சத்துறையாக வந்து நின்றவர்கள் தான் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் மறந்து விடக்கூடாது. ஏன் நாம் இடதுசாரிகளோடு நிற்க வேண்டும்? அப்போது அரசியல் கட்சிகள் இருந்தன. உன்னையும் என்னையும் பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இத்தனை ஊர், இந்த ஊரில் இத்தனை ஓட்டு என்றுதான் கணக்கு போட்டார்களே தவிர இவர்கள் மனிதர்கள் என்று கணக்கிடவில்லை. ஒரு ஊரை சொல்லி சுந்தரராஜ் பரமா இங்க 1200 ஓட்டு இருக்குமா, 1200 மனிதர்கள் இருக்கிறார்கள் சொல்ல மாட்டான். அவனுக்கு மனுஷனை பார்த்தாலே ஓட்டாதான் தெரியும். ஒரு ஆள் வந்தானா ஒரு ஓட்டு வருது பாருங்க, தொகுதி ஓட்டு வருது. எல்லா அரசியல் கட்சிகளும் மனிதர்களை வெறும் வாக்குகளாக பார்த்த போது இவர்களும் மனிதர்கள் தான் என்று பார்த்தவர்கள் இடதுசாரிகள். அவர்களுக்கு அரசியல் கற்பித்தவர்கள் இடதுசாரிகள். போராட வேண்டும் என்கிற துணிச்சலை ஊட்டியவர்கள் இடதுசாரிகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அன்றைக்கு அந்த பகுதியிலே நின்று அந்த மக்களோடு மக்களாக நின்று கூலி உயர்வை கேளுங்கள் என்று அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து களத்தில் நின்றவர்கள் தான். அப்படி அவர்கள் கேட்டபோது உற்பத்தியாளர்களின் சங்கம், நெல் உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ண நாயுடு, இந்த நாயுடுங்கிறது அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் சாதிக்கு பின்னால் போட்டிருந்தார். இந்த சாம்பசிவம் பிள்ளைன்னு சாம்பசிவ ஐயர், அவர் பல 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரர். ஐயருக்கே நிலம் இருந்துச்சு, உழைக்கிற நமக்கு நிலம் கிடையாது. எல்லாம் அந்த காலத்துல சாதிக்கையை போட்டுக் கொண்டார். நாயுடு அந்த சங்கத்தின் தலைவராக இருந்த போது செங்கொடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த உழைக்கிறவர்களை எல்லாம் எதிர்த்து போராட வைக்கலாம் என்கிற ஆத்திரத்தில் கீழமணியில் நடந்த அந்த போராட்டத்தின் போது அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அந்த ஊருக்கு எந்த வண்டியில் வந்தார்கள் தெரியுமா? காவல்துறையின் வாகனத்தில் இருந்தார்கள். அப்பெல்லாம் வெள்ள வேன் வருதுன்னா போலீஸ் வேன் வருங்க. அந்த வண்டியில் காவல்துறையினர் வருவது போல் வந்து அந்த கிராமத்தை சார்ந்த மக்களை தாக்கி, அந்த தாக்குதலுக்கு அச்சப்பட்டு அந்த மக்கள் ஒரு குடிசைக்குள்ளே போய் பதுங்கிய போது அந்த குடிசையை தீ வைத்து கொடுத்தினார். ஒரு தாய் தன் கையில் இருந்த குழந்தையை தூக்கி வெளியே வீசிய போது கூட அந்த குழந்தையை மறுபடியும் தூக்கி அதே நெருப்பிலை போட்டு எரித்தார்கள். இவ்வளவு பெரிய கொடுமை அரங்கேறியது. கூலி உயர்வு கேட்டார்கள் என்பதற்காக மட்டுமே. அதைவிட அவர்கள் அத்தனை பேரும், மாண்டு போன அத்தனை பேரும் தேவேந்திர மேலாளர்கள், அன்றைக்கு பல்லர்கள் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்தது. காவல்துறை முன்னிலையிலேயே நடந்தது. காவல்துறை அதிகாரிகள் உடந்தையோடு நடந்தது. அரசியல்வாதிகளுக்கு தெரிந்தே நடந்தது. தடுப்பதற்கு யாரும் இல்லை. ஒருவன் தப்பு செய்தால் கூட ஒட்டுமொத்த ஊருக்குள்ளே நுழைந்து அங்குள்ள அப்பாவி மக்கள் அத்தனை பேரையும் தாக்குவது, படுகொலை செய்வது, பெண்களை மானபங்கப்படுத்துவது, ஆடு மாடுகளை வெட்டி சாய்ப்பது, சட்டிப்பானைகளை உடைத்து நொறுக்குவது, தீ வைத்து குடிசைகளை கொளுத்துவது ஒரு கலாச்சாரமாகவே இருந்த காலம். யாரும் கேட்க மாட்டார்கள். கொடியங்குளத்தில் அப்படித்தானே நடந்தது. காவல்துறையின் துணையோடு தானே நடந்தது. குண்டுப்பட்டியிலே அப்படித்தானே நடந்தது. காவல்துறையே செய்தது. தேவாரம், போடி, மீனாட்சி புறங்களில் அப்படித்தானே நடந்தது. எப்போதெல்லாம் தலித்துகள் எழுச்சி பெறுகிறார்களோ அப்போதெல்லாம் சாதி வீரர்களும் அரசு அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து கொள்வார்கள். இன்னைக்கு கலவரம் இருந்தா கூட
போலீஸ் ரெவென்யூ பீப்புள் உங்களுக்கு எதிராக போயிடுவான், நமக்கு எதிராக போயிடும். சாதி வெறியர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். கண் முன்னாலேயே சாதி வெறியர்கள் செய்கிற அத்தனையும் நின்று வேடிக்கை பார்ப்பார். ஒரு அதிகாரி கூட அதை தடுக்க மாட்டார். இதுதான் இந்தியாவில் இருக்கிற நிலை. இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிற துணைச்சல், ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கிற துணைச்சல், நில உடைமையாளர்களை எதிர்க்கிற துணைச்சல், தொழில் அதிபர்களை எதிர்க்கிற துணைச்சல், பெரும் முதலாளிகளை எதிர்க்கிற துணைச்சல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் இல்லாத போது அதை ஊக்கப்படுத்தி வளர்த்தவர்கள் இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட். வரலாற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவங்கிட்ட வந்து நான் உன் ஜாதி நாமெல்லாம் ஆண்டவர் சாதி என்று சொல்லுகிறவர்கள் செய்யவில்லை. வீண் பெருமை பேசுகிறவர்கள் செய்யவில்லை. இந்த உணர்வை நமக்கு ஊட்டியது இடதுசாரிகள் மறந்துவிடக் கூடாது. அந்த சூழலில் கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட பல பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு நடந்தது, தீர்ப்பும் வந்தது. தீர்ப்பு சொன்ன நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும் தோழர்களே. நீதித்துறையும் நமக்கு எப்போதும் எதிராகத்தான் இருக்கும், வலுவுள்ளவர்கள் பக்கம்தான் நிற்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. பாபர் மசூதி இடிப்பு வழக்கும் ஒரு சான்று. பாபர் மசூதி இடிப்பு வழக்கிலே நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கிலே கோபாலகிருஷ்ண நாயுடு விசாரித்த நீதிபதி இவ்வளவு பெரிய மனுஷன், அவரே நேரே போய் குடிசைக்கு தீ வைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் நிரபராதி, விடுதலை செய்கிறோம் என்று விடுதலை செய்தார். நீதிபதியே ஒரு அசம்ஷனுக்கு வரார். அவனே ஒரு முடிவு பண்ணுவான். அவர் பெரிய மனுஷன், பெரிய நிலக்கடா, அவர் போய் அங்க நின்று தீ வச்சாலும் எப்படி நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க? இது ஃபேக், இது பொய், இது ஃபேப்ரிகேஷன். எனவே விடுதலை செய்கிறார். அதன் பிறகுதான் தோழர்களே இப்போது எம்எல் இயக்க தோழர்களுக்கு வேலை இருந்தது. இதுவரையில் சிபிஎம் இயக்க தோழர்கள், சிபிஐ இயக்க தோழர்கள் களத்தில் நின்றார்கள். நீதிமன்றமே அவனை விடுவித்து விட்டது. இவ்வளவு கொடூரமான ஒரு படுகொலை நிகழ்ந்த பிறகு 44 பேர் உயிரிழக்கும் அவலம் நேர்ந்த பிறகு உலகமே இயேசு பெருமானின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த காலச்சூழலில் ஒரு ஊர் தீப்பற்றி எரிகிறது. அதில் 44 உயிர்கள் கருகி போயின. இதற்கு என்ன தீர்வு, என்ன நீதி? அந்த நாய்களை மக்கள் சார்பிலே படுகொலை செய்வது ஒன்றுதான் தீர்வு என்று முடிவெடுக்கிறார்கள். இந்த கட்சிகிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு செயற்குழு கூட்டி தீர்மானம் போட்டு இருக்க முடியாது. உடனே அதிலிருந்து 5-6 பேர் முடிவு செய்தார்கள், நோட்டமிட்டார்கள், பின்தொடர்ந்தார்கள், ஏற்பாடுகளை செய்தார்கள். அவன் வழக்கமாக எங்கே நடமாடுகிறான், நடைபயணம் போகிறான் என்பதை பார்த்தார்கள். அவன் பிடித்து செல்லுகிற நாய் அவனோடு இருப்பதையும் கவனித்தார்கள். இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது? ஒருவன் முயற்சி செய்து அது தோற்று போனால் அடுத்தவன் என்ன செய்வது? அவன் தப்பித்து ஓடக்கூடாது, அது கட்டாயம் நிறைவேறிய தீர வேண்டும் என்று மீண்டும் 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 அவர்கள் ஆய்வு செய்து கலந்து பேசி மக்களுக்காக மாபெரும் செயலை செய்ய துணிந்த ஒரு போராளிதான் அமல்ராஜ். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் புதிய சிலம்பம் ஆடக்கூடிய சக்தி விஸ்தாய் பகுதி சிலம்பம் கழி சண்டை போடும் கையை வச்சிருக்கிறான். அவன் நாய் வந்து பயங்கரமா சண்டை போடக்கூடிய அளவுக்கு வெளியே இருந்தது. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள அவன் வெளிக்காட்டுக்கு போய்விட்டு ஒரு குளக்கரையை நோக்கி போகிற போதுதான் சுற்றி வளைத்து 44 துண்டங்களாக்கிவிட்டு ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று விளக்கமிட்டு வராது இந்த தோழர்கள் வெளியேறி போனார்.
புரட்சி ஓங்குக. இன்குலாப் என்றால் புரட்சி, ஜிந்தாபாத் என்றால் ஓங்குக, புரட்சி ஓங்குக என்று முழக்கமிட்டார்கள். இங்கே சாதி பெருமை முழக்கமில்லை. எங்கள் சாதிக்காரன் நீ வெட்டி கொண்டதற்காக எங்கள் சாதிக்காரர்கள் சேர்ந்து நாங்கள் உன்னை பழிவாங்கி விட்டோம் என்று இல்லை. எங்க சாதியில ஒருத்தரை கொண்டா உங்க சாதியில 2 பேரை கொள்ளுவோம் அப்படிங்கிற நிலைப்பாடு கிடையாது. எங்க சாதியில 4 பேரை கொண்டா உங்க சாதியில 8 பேரை கொள்ளுவோம். அப்பாவியா இருந்தாலும் நோஞ்சானா இருந்தாலும் தூங்கிக் கொண்டிருப்பவனாக இருந்தாலும் கணக்குக்கு கொள்ளுவோம் என்பதல்ல. ஒரு ஆதிக்க சக்தியை அழித்தொழித்தோம், பெரும் நிலக்கிழாரை அழித்தொழித்தோம். காலம் காலமாக உழைக்கும் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி குடித்த ஒரு ஓநாயை வெட்டி சாய்த்தோம். அது எங்கள் கட்சியின் கொள்கை, அடிப்படை கொள்கைகள் ஒன்று அனிகிலேஷன், அழித்தொழிப்பு. கட்சி கொள்கையே, இயக்கத்தின் கொள்கையே அது. மக்கள் விரோதிகளை அழித்தொழிப்பதில் ஒன்றும் தவறில்லை என்பதுதான் அனிகிலேஷன் தியரி. அவன் எந்த சாதியா இருந்தாலும், இந்த சாதிக்குள்ளேயே ஒருவன் அப்படி இருந்தாலும் அவனை போட்டு தள்ளு, அதுதான் எம்எல்ஏ. ஒரே சாதிக்குள்ளேயே மக்களை ஏமாற்றுகிறவன் இருந்தால், மக்களை ஏறிக்கிறவன் இருந்தால், அந்த மக்களின் உழைப்பை சுரண்டுகிறவனாக இருந்தால் அவன் மக்கள் விரோதி, அவனை விடக்கூடாது, களை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனிகிலேஷன். அந்த கொள்கையில் உடன்பாடு இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுலாம் சாதாரணமானது கிடையாது. சாதாரணமா எங்க சாதிக்காரன் நினைச்சாங்க. அவர் வெறும் பல்லருங்கிற அடையாளத்தோட பார்க்க கூடாது, அல்லது தேவேந்திரங்கிற அடையாளத்தோடு பார்க்க கூடாது. அவர் மாபெரும் புரட்சியாளர், ஒரு மகத்தான போராளர். எந்த சாதி உழைக்கும் மக்களை நீ ஒரு கொடுமை செய்தாலும், அப்படி உழைக்கிற மக்கள் எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை உழைக்கும் மக்களாய் பார்க்கிற பார்வை, அதுதான் முக்கியம். அவர்களை பாட்டாளிவட்டமாய் பார்க்கிற பார்வை. நீ என் சாதி இல்லை, ஏழையா இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பிறந்தது மார்க்சியம். கொலை செய்யப்பட்டவன் என் சாதி இல்லை, அவன் ஏழைதான், ஆனா என் ஜாதி இல்லை, அதனால அவனுக்காக நான் இறக்கம் காட்ட மாட்டேன் என்பதல்ல மார்க்சியம் லெனினியம். உழைக்கிற மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், சுரண்டப்படுகிற மக்கள், எந்த அடையாளத்தில் இருந்தாலும், எந்த சாதியா இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், என் வர்க்கத்தை சார்ந்தவர் என்கிற புரிதலை பெறுவதுதான் மார்க்சியம், அதுதான் லெனினியம், அதுதான் மார்க்சிய லெனினியம். இன்றைக்கு அவர்கள் மாவோயிஸ்டுகள் என்கிற இன்னொரு பரிமாணத்தை நோக்கி போய்விட்டார்கள். மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இவர்கள்தான் இந்த தத்துவத்தை, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த மாமனிதர்கள். அந்த தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டு உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் புரட்சியை நிகழ்த்தி காட்டி சோவியத் என்கிற ஒரு குடியரசை உருவாக்கியவர் தான் லெனின். ஒரு தத்துவம் செயலுக்கு வந்தது, நடைமுறைக்கு வந்தது. காலம் காலமாக நிலை பெற்றிருந்த ஜார் மன்னர்களின் ஆட்சியை வீழ்த்தி அங்கே மக்கள் குடியரசை நிறுவிய தத்துவம் தான் லெனினியம். அதை செயல்படுத்தி காட்டியவர் லெனின். அதுதான் மார்க்ஸ், லெனின் 2 பேரும் சேர்க்கிறாங்க. அது தத்துவம், இது செயல். இது இரண்டையும் இணைத்து மார்க்சியம் லெனினியம் என்கிற ஒரு புதிய இயக்கம் இந்த மண்ணிலே தோன்றி இன்றைக்கும் பல பிரிவுகளாக இருந்தாலும் கூட மக்களுக்காகவே இருக்கிறார்கள். அமித்ஷா வேற நாட்டின் மீது படையெடுத்து போவது போல் நம்முடைய காட்டுக்குள்ளேயே ஏவுகணைகளை வீசுகிறார், கொத்து குண்டுகளை போடுகிறார். எப்படி சிங்கள இனவீரர்கள் தமிழர்கள் மீது கொத்து குண்டுகளை போட்டு படுகொலை செய்தாரோ அதை போல இன்றைக்கு அமித்ஷா, நான் சொன்ன தண்டகாரண்ய காட்டு பகுதிகளில் பழங்குடி மக்களுக்காக கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ, சாதியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த போராளிகளின் மீது குண்டுகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஆட்சியில் ஒரே ஒருத்தர் கூட நக்சல்வாதி இருக்க மாட்டாங்க, ஒழிச்சிருவோம். அதுதான் அமித்ஷாவுடைய
செயல் திட்டம். அவெல்லாம் யார்? அமித்ஷா கொல்ல துடிக்கிற நபர்கள் எல்லாம் யார்? கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாம் யார்? தலித்துகளுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற போராளி. திருமணம் செய்து கொண்டாமல் உற்றார் உறவினர்களை பிரிந்து பெற்ற தாய் தந்தைகளை மறந்து ஆயுதங்களை தரித்து காடுகளில் பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள், இந்த போராளிகள் சராசரி மனிதர்களாக அவர்கள் வாழணும். பருவம் வந்து விட்டது, கல்யாணம் பண்ணணும், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், அவங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வேலை தேடணும். இந்த சராசரியான ஆசைகளை எல்லாம் துறந்துவிட்டு இந்த ஏழை எளிய மக்களின் எதிர்காலம் விடியல் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் இந்தியாவுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் அப்படி காடுகளில் இருக்கிறார்கள். அவர்களை அழித்து வைக்கிற நடவடிக்கையில் தான் இன்றைக்கு பாசிச பாஜக அரசு தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அந்த போராளிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த களத்தை சார்ந்த ஒரு போராளிதான் இந்த கிராமத்தை சார்ந்த தோழர் அமர்ராஜ். எனக்கு அறிமுகமாக நான் அவரை சந்தித்திருக்கிறேன், அவரோடு பேசியிருக்கிறேன், உரையாடி எப்படி அதை செய்தோம் என்பதையெல்லாம் எங்களோடு அவர் பகிர்ந்திருக்கிறார். இன்று அவர் நம்மோடு இல்லை. இந்த அரசியல் தான் தோழர்களே இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டிய முற்போக்கான அரசியல், இடதுசாரி அரசியல். அவருடைய குடும்பம் இன்றைக்கு தவிக்கிறது. அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும், அந்த குடும்பத்தினரின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், நல்ல வழி காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைத்திருந்தால் தோழர்கள் சொன்னதை போல இங்கே பறந்தவர்கள் எவ்வளவு தூரம் கடந்து போயிருக்கிறார். அதுதான் மார்க்சிஸ்ட். மாநிலம் விட்டு மாநிலம் போவார்கள். தமிழ்நாட்டுக்காரர்கள் சத்தீஸ்கரில் இருப்பார்கள், சத்தீஸ்கர்கள் தமிழ்நாட்டில் இருப்பார்கள். நம்ம அடுத்த மாவட்டத்துக்கு போக மாட்டோம். மாவட்ட செயலாளர் போட்டு வச்சு அடுத்த ஒன்றியத்துக்கே போக மாட்டோம். அவன் உட்கார்ந்து இருக்கிற ஒன்றியம் தான் அவனுக்கு மாவட்டம். 4 சட்டமன்ற தொகுதி கொடுத்தாலும் ஒரே இடத்துல உட்காந்து நாங்கதான் பாசனம் பிரிச்சு ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு ஆள் சொட்டு நீர் பாசனம் மாதிரி அங்கங்க ஒரு ஆளை போட்டு அங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இவன் ஏரியாவுக்கு வரமாட்டான். இதை மற்ற கட்சியெல்லாம் பின்பற்றலையே, மற்ற கட்சியில் எப்படி வேணாலும் இருந்து போகணும். நாங்க வேற, எங்க பாதை தனி பாதை. நாங்கள் வெறும் ஓட்டு அரசியலுக்காக இயக்கம் காணவில்லை, மக்களிடையே ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கிறது. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை அப்படின்னு பேசுறாங்க. அம்பேத்கரே எங்களுக்கு தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீ பெரியார் உணால ஏற்க முடியுமா? அம்பேத்கரையும் பெரியாரையும் உணால ஏற்க முடியுமா? கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் உணால ஏற்க முடியுமா? அவங்க இந்த நாடே கிடையாது. மாவோ சீனாவை சார் மக்கள் சீனம் அமைக்கிறார். இந்த மார்க்சியம் தான் மக்கள் சின்னத்தை உருவாக்கிய, மார்க்சியம் தான் கியூபா புரட்சியை உருவாக்கிய, பிடல் காஸ்ட்ரோவை உருவாக்கிய, மார்க்சியம் தான் சேக்குவேராவை உருவாக்கிய. சேக்குவேரா யார்? அடையாள அரசியலுக்கு அப்பாற்பட்ட, என் நாடு எது, என் சாதி எதுன்னு பார்க்கல. எங்கே மக்கள் பாட்டாளி மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே களத்தில் நிற்பவன் தான் சேக்குவேரா. அவனுக்கு எந்த பவுண்டரியும் கிடையாது. என் தேசம் இது, என் மாவட்டம் இது, என் சாதி இது, என் மொழி இது, என் இடம் இது எல்லாம் சுருங்கி கிடக்கவில்லை, முடங்கி கிடக்கும். நாடு விட்டு நாடு பயணித்துக் கொண்டே இருந்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டே இருந்தார். ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற களங்களில் அங்கே போராடுகிற மக்களோடு கைகோர்த்து நின்றார். இதுதான் இடதுசாரி அரசியல்.
இதுதான் முற்போக்கு அரசியல், இதுதான் விடுதலைக்கான அரசியல், இதுதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல். அப்படிப்பட்ட ஒரு தோழர் இங்க சாதி பெருமைகள் எல்லாம் தலை தூக்கி இருந்த காலத்தில் அதிலிருந்து மாறுபட்டு சிந்தித்த தோழர் அமர்ராஜ். சாதி சங்க அரசியலுக்குள்ளே சிக்கிக் கொள்ளாமல் இடதுசாரி அரசியலை உள்வாங்கிய தோழர் அமர்ராஜ். அந்த தோழரின் நினைவு நாளில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஐந்திணை மக்கள் கட்சிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் ஈகமும் அமர்ராஜ் அவர்களின் ஈகமும் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் புதைக்கப்பட வேண்டிய தியாகங்கள் என்பதை சொல்லி அந்த மாபெரும் மனிதர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி